எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். தமிழ்மறையாகிய திருக்குறளை நமக்கு அளித்த வள்ளுவ பெருந்தகையுடைய பொருட்பாலிலே அங்கவியல் என்ற தொகுதியில் 66வது அதிகாரம் வினை தூய்மை. வினை தூய்மைனா நாம் செய்யக்கூடிய செயல் தூய்மையானதாக இருக்க வேண்டும். தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்றால் புற தூய்மையை மாத்திரம் சொல்லவில்லை, அகத்தூய்மையும் சொல்கிறார். நம்ம செய்யக்கூடிய செயல் தூய மனத்தோடு தூய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் செய்பவரும் தூய்மையோடு மன தூய்மையோடு செய்ய வேண்டும். செய்யும் செயலும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். சரி, துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். துணைவர்களால் உண்டாகும் நன்மை செல்வத்தை மட்டுமே தரும். செய்யும் செயலின் செம்மையே ஒருவன் விரும்பிய எல்லாவற்றையும் தரும். என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயமா வினை. புகழுடன் கூடியதாகிய நன்மை தருவதாகவும் அமையாத செயல்களை எந்த காலத்திலும் ஒருவன் செய்யாமல் நீக்கிவிட வேண்டும். ஊதல் ஒழிமால்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர். மேலாக உயர்வதற்கு நினைக்கின்றவர்கள் தங்களுடைய மதிப்பை கெடுக்கும் எந்த ஒரு செயலையும் எப்போதும் செய்யாமல் இருக்க வேண்டும். இடுக்கட்படினும் இனி வந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். கலக்கமில்லாத அறிவை உடையவர்கள் தாம் இடையூறுகளுக்கு உட்பட்ட நேர்ந்த காலத்திலும் இழிவான செயல்களை எப்போதும் எதையும் செய்ய மாட்டார்கள். எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேன் மற்றென்ன செய்யாமே நன்று. என்ன செய்தோம் என்று பின்னர் வருந்தக்கூடியதான செயல்களை செய்யவே கூடாது. செய்துவிட்டால் பின்னர் அதை பற்றி வருந்தாமல் இருப்பது நன்று. அடுத்தது அருமையான குறள். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. தன்னை பெற்ற தாயின் பசி துன்பத்தை கண்ணால் கண்ட போதிலும் மேலோர்கள் பழிக்கும் செயல்களை ஒருவன் செய்யவே கூடாது. பழிமலைந்து எய்திய ஆக்கத்தில் சான்றோர் கழிநலம் குறவே தலை. பழிகளை செய்து அதனாலே வந்தடைந்த செல்வப் பெருக்கத்தை காட்டிலும் சான்றோர்களது வறுமையில் மிகுதியே மிகவும் சிறந்ததாகும். கடிந்த கடித்தொர செய்தார்க்கு அவைதாம் முடித்தனும் பிழை தரும். செய்யத்தகாதவை என்று சான்றோரால் விளக்கப்பட்ட செயல்களை கடிந்து ஒதுக்காமல் செய்தவர்களுக்கு அவை நன்மையாக முடிந்தாலும் துன்பத்தையே தரும். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிறப்பயக்கும் நற்பா வலுவு. பிறர் அழும்படியாக செய்து பெற்றுக்கொண்ட செல்வம் எல்லாம் நாம் அழும்படியாக அகன்று போகும். நல்ல வழியில் வந்தவற்றை இழந்தாலும் பின்னர் பயன் தரும். சலத்தார் பொருள் செய்தே மார்த்தல் பசுமட்களத்துக்குள் நீர் பொய்து ஏற்று. தீய வழிகளாலே பொருளை சேர்த்து ஒருவனை காப்பாற்றுதல் என்பது பசுமண் களத்தினுள் நீரை பெய்து அதை கசியாமல் காப்பாற்றுவது போன்றதாகும். இப்போ இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் நாம் செய்யக்கூடிய செயல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், செய்பவர் தூய மனத்தோடு செய்ய வேண்டும், செய்யும் செயலும் தூய்மையான செயலாக இருக்க வேண்டும். அதாவது சான்றோர் பழிக்கக்கூடிய செயல்களை அல்லது நமக்கு பழி வரக்கூடிய செயல்களை செய்தால்
அதனால் கிடைக்கக்கூடிய பலனும் நிரந்தரமாக இருக்காது. அதான் அழகாக சொல்வார், ஈன்றால் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. சான்றோர்களாகிய அறிவில் சிறந்தவர்கள் பழித்திருக்கக்கூடிய செயல்களை எதையும் செய்யக்கூடாது. அப்போ நாம் செய்யக்கூடிய செயல் தூய்மையானதாகவும் பலனுள்ளதாகவும் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பாக சொல்லுவேன், சான்றோர் பழித்திருக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன? பொய் பேசுதல், களவு, மது, மாது, சூது, இது போன்ற விஷயங்களை சான்றோர் பழித்திருக்கிறார்கள். இந்த பழிவான செயலை நாம் எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்த சூழ்நிலையும் செய்யக்கூடாது என்பதே வள்ளுவருடைய வாக்கு. அதான் அழகாக குறிப்பாக சொல்லும்போது சொன்னார், ஈன்றால் பசி காண்பாளாயினும். நம்மை பெற்ற தாய் பசியோடு இருக்கிறாள் என்றால் கூட சான்றோர் பழிக்கக்கூடிய செயல்களை செய்து அதன் மூலமாக ஏதாவது ஒரு பலனை அடைவோம் என்று நினைத்தல் கூடாது. அப்போ நாம் செய்யக்கூடிய செயல் தூய்மையானதாக இருக்க வேண்டும். உள்ள தூய்மையும் இருக்க வேண்டும், செயலிலும் தூய்மை இருக்க வேண்டும். அதான் வினை தூய்மை. மகாபாரதத்தில் இதுக்கு அருமையான காட்சி. உன்னுடைய எண்ணம் நல்லதாக இருந்தாலும் உன்னுடைய செயலிலும் அது தூய்மையாக பிரதிபலிக்க வேண்டும். இது உதாரணம் கர்ணன். கர்ணன் மனத்தளவு தூய்மையானவன் தான், நல்லவன் தான். ஆனால் அவன் சேர்ந்த இடத்தினால் சான்றோர் பழிக்கக்கூடிய செயல்களை செய்தான். ஆகவே இறைவனாகிய கிருஷ்ணனிடம் அவனிடம் பல்வேறு நல்ல குணங்கள் இருந்தால் கூட, தர்மம் செய்தல், இரக்கம், ஆற்றல் எல்லாமே இருந்தால் கூட போர்க்களத்திலே அவன் தோல்வியை தழுவினான் அல்லது மரணத்தை தழுவினான். அழகாக கண்ணதாசன் அதுக்கு தான் சொல்லுவார், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயட கர்ணா, வஞ்சகன் கண்ணனட கர்ணா, வஞ்சகன் கண்ணனட. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்பழி ஏற்றாயட கர்ணா, நானும் உன் பழி கொண்டேனட கர்ணா, உன் பழி கொண்டேனட. அதாவது உன்னுடைய வினை தூய்மையாக இல்லாவிட்டால், நீ உனக்கு மனசு தூய்மையாக இருந்தால் கூட நீ செய்யக்கூடிய வினை செயல் தூய்மையற்றதாக சான்றோர் பழிக்கக்கூடியதாக இருந்தால் இறைவனே உன்னை கைவிட்டுடுவான். இதான் மகாபாரதத்தில் கர்ணனுடைய பாத்திரத்தில் உள்ள சிறப்பு. அவன் நல்லவனாகவே இருந்தால் கூட சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்து அவனுடைய வினையானது செயல்களானது தூய்மையற்றதாக நேர்மையற்றதாக ஆனதனால், அநீதிக்கு துணை சென்றதால் அவன் துன்பத்தை சந்தித்தான். ராமாயணத்தில் ராமன் தன்னுடைய சொல், செயல், எண்ணம் மூன்றுமே தூய்மையாக இருக்கணும்னு விரும்பினவன்.
ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல். அதனால தான் ஆழ்வார் சொல்லும்போது சொல்வார், கற்பார் ராமபிரானையின்றி கற்போரோ. ராமனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. எந்த இடத்திலுமே அதர்மமான முறையில் அவன் நடந்து கொள்ளவில்லை. ராவணனுக்கும் ராமனுக்கும் போர் நடக்கிறது. ராவணன் முதல் நாள் போரில் தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் இழந்து விட்டான். இத்தனை நாள் கஷ்டப்பட்ட ராமன் சுலபமாக அவனை வீழ்த்தி இருக்கலாம். உடனே என்ன சொன்னான் ராமன்? யாரையா உனக்கு அமைந்தனை மார்தம் அழைந்த பூளையாயின கண்டனை. பார்த்தியா, இன்றைக்கி நீ உன்னுடைய செயலானது தூய்மை இல்லாததால், உன்னுடைய வினை தூய்மை இல்லாததால் நீ செய்த செயல்களெல்லாம் தூய்மையற்ற செயலாக இல்லாததால் உன்னுடைய சக்தியும் உன்னுடைய திறமையும் இங்கே மாருதம் அரைந்த பூளையாயின கண்டனை. மாருதம்னா காற்று. சூறாவளி காற்றிலே ஆகப்பட்ட ஒரு பூளைப்பூ. பூளைப்பூங்கிறது ரொம்ப மெல்லிமையான பூ. அந்த பூ எப்படின்னா பஞ்சு போல் பறந்துடும் சாதாரண காற்றுக்கே. இப்போ சூறைக்காற்று புயல் அடிச்சுன்னா எப்படி இருக்கும்? பீஸ் பீஸாக தூள் தூளாக நொறுங்கி போயிடும். அதுதான் சொல்கிறார், ஆளையா உனக்கு அமைந்தனை மாருதம் அரைந்த பூளையாயின கண்டனை. உன்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுத்தே, ஏன் தெரியுமா? உன்னுடைய செயல் வினை தூய்மை இல்லாததால் நீ தோல்வியை தழுவி விட்டாய். அப்போ கூட அந்த நிலையில் கூட ராமன் என்ன சொல்கிறான்னா, நீ இன்று போய் நாளை வா, உனக்கு அவகாசம் தரேன். நீ யோசித்து உன்னுடைய செயலுக்கு வருந்தி நாளை சீதையை ஒப்படைத்து விட்டு நீ மன்னிப்பு கேட்டால் உன்னுடைய உயிர் பிழைத்து கொள்ளலாம். அதாவது ராவணன் பல்வகையான வரங்கள் பெற்றவன். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வில்லும் உள்ளவன். அப்படிப்பட்டவன் அவனுடைய செயலில் தூய்மை இல்லாததால், அவன் செய்த செயல் சான்றோர் பழிக்கக்கூடிய மாது என்ற குறிப்பிலே மாற்றான் மனைவியை விரும்பிய காரணத்தினால் அவனுடைய சக்தியெல்லாம் இழந்து நின்றான். தேவர்களெல்லாம் அஞ்சி நடுங்கிய ராவணன் அழகாக சொல்வார், வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். இப்போ எல்லாற்றையும் இழந்து தனி ஒருவனாக நின்றான். ஆகவே வள்ளுவ பெருந்தகை உடல் தூய்மை மாத்திரம் போராது, உள்ள தூய்மையும் இருக்கணும். செய்யக்கூடிய செயல்களும் சான்றோர் பழிக்காத தூய்மையான செயலாக இருக்க வேண்டும். ராமனை பார்த்து அழகாக வாலி சொல்லுவான், நீ மறைந்திருந்து கொன்னி ஏறாமா, நீ உன்னுடைய செயல் இழுக்கானது இல்லையா? வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே. நீ எப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தவன் தெரியுமா? வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல். உங்கள் அப்பா எப்படிப்பட்டவன்னா, அவனுக்கு ஒரு இடைஞ்சலான தர்ம சங்கடமான நிலைமை வந்தது. மரபு பிரகாரம் மூத்தவனாகிய நீ பட்டம் கேட்கணும். ஆனால் தான் கொடுத்த வாக்கு வாய்மையின்படி பரதனுக்கு பட்டம் கட்டணும். இந்த மாதிரி இரண்டு கெட்டான் நிலைமையில் இருதலை கொல்லி எறும்பாக இருந்த தசரதன் தன்னுடைய உயிராகிய மண் உயிரை, அவன் உயிர் வைத்து கொண்டு வந்த இந்த மண்ணை பாதுகாக்கணும்னு தான். அப்படிப்பட்ட மண் உயிரை துறந்த வள்ளல்லாம் அவனாக விட்டுட்டான் உயிரை. யமன் எடுத்துகிட்டு போகல. நமக்கு வாய்மையாக மரபான்னு ரெண்டையும் காக்க முடியாத ஒரு தர்ம சங்கடமான நிலையில்
நாம் வாழ்வதற்கு உயிரை விட்டுறது பெட்டர்னு உயிரை விட்டான். நான் வாய்மையும் மரபும் காத்து அவன் உயிர் துறந்ததுனால அவனுடைய வாய்மையும் காப்பாற்றப்பட்டது, மரபும் காப்பாற்றப்பட்டது. வாய்மையும் மரபும் காத்து மண் உயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே. இப்போ தசரதனுக்கு கொடுக்குற பட்டம், அவனுடைய வினை செயலானது எப்படிப்பட்ட செயல் என்றால் பழிக்கு அஞ்சிய செயல். பின்னால் பரதனும் அதைத்தான் சொல்லுவான், நான் பட்டம் ஏற்றுக்கொண்டேன் என்றால் இந்த உலகம் என்னை பழிக்கும். ஆகவே அதை தான் அழகாக சொல்லுவார், ஈன்றால் பசி காண்பாளாயினும். பெற்றவள் கொட்டளையிட்டால் கூட சான்றோர் பழிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடாது. நீ அதே மாதிரி பரதனுக்கு அதே நிலை தான். கைகேயி சொல்கிறா, நீ நாட்டை ஆண்டுகோள், நான் உனக்காக தான் வர வாங்கியிருக்கேன், இது முறை என்று. மூத்தவனாகிய அண்ணன் தான் தர்மப்படி பட்டம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நான் இந்த அரசை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது சொல்லும்போது அந்த பழிக்கு அஞ்சினான். இந்த பழி எனக்கு வந்து சேர்ந்து விட்டதே, உன்னுடைய மகனாய் பிறந்ததால் என்னை இந்த பழி வந்து சேர்ந்ததே, ஆகவே இந்த வினையை இந்த செயலை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ராமன்கிட்ட போனால் தெரியும், கதை தெரியும். காட்டில் போய் அவனுடைய பாதுகையை வாங்கி கொண்டு ராமனுடைய பிரதிநிதியாக அரியணையில் அமராமல் அந்த பாதுகையை அரியணையில் வைத்து ஆண்டான். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறோம். ஹரிச்சந்திரன் அதே மாதிரி தான். அவனுடைய செயல் சத்தியத்துக்காக தன்னுடைய நாட்டை இழந்து எல்லாவற்றையும் இழந்து கூட அவன் தன்னுடைய சத்திய விரதத்தை விடாமல் கடைப்பிடித்து வினை தூய்மையாக இருந்ததால் இன்றளவும் பேசப்படுகிறான். என்ற அளவிலே நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் நம்முடைய வாக்கு, செயல், எண்ணம் இது மூணும் தூய்மையாக இருக்கணும். அதிலே வினை தூய்மை என்ற அதிகாரத்திலே சான்றோர் பழிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்பது நிரந்தரமாக இருக்காது, அதனால் வரக்கூடிய செல்வமும் உகந்ததாக இருக்காது என்ற அளவிலே வள்ளுவர் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார் என்ற அளவில் நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரியர்லாத இறைவா நீதாராய் பறையலோரும் பாவாய். இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும், உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையலோரும் பாவாய். செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி என்புருவம் பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.